ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம். நேர் மற்றும் எதிர் விகிதங்கள். பயிற்சி 4.1 கணக்கு எண் 8. அரை மீட்டர் துணியின் விலை ரூபாய் 15 எனில் 8 மீட்டர் நீளமுள்ள துணியின் விலை என்ன? குழந்தைகளே, இங்கு நமக்கு அளவுகள் அனைத்தும் பின்னங்களில் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நாம் சற்று கவனத்துடன் இந்த கணக்கினை செய்தல் வேண்டும். அரை மீட்டர் என்பதை 1/2 எனவும் 8 மீட்டர் என்ற அந்த எண்ணான கலப்பு பின்னத்தை தகா பின்னமாகவும் நாம் முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும். பிறகு நேர்விகிதம் மற்றும் எதிர்விகிதத்தினுடைய விதிமுறைகளை பயன்படுத்தி இந்த கணக்கிற்கு விடையை காண்போம். அரை மீட்டர் துணியின் விலை, அதாவது 1/2 மீட்டர் துணியின் விலை 15 ரூபாய். 8 மீட்டர், அதாவது முதலில் நாம் ஏற்கனவே கூறியது போல 8 மீட்டரினுடைய தகா பின்னத்தை நாம் எழுதிக்கொள்வோம். கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றுவது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தது தான். முதலில் இந்த இயல் எண் பகுதியை பகுதியுடன் பெருக்கிக் கொள்ள வேண்டும். 8ஐ 3உடன் பெருக்க வேண்டும். 8 3 24 இந்த தொகுதியை கூட்டிக் கொள்ள வேண்டும். கூட்டினோமானால் 25 என்று கிடைக்கும். 25/3 இது பை என்று கூற வேண்டும் நீங்கள். ஆகவே 25/3 மீட்டர் துணியினுடைய விலை எக்ஸ் என கொள்வோம். 8 என்பதை கலப்பு பின்னமாக இருந்ததை தகா பின்னமாக மாற்றியிருக்கிறேன். இப்பொழுது அரை மீட்டர் துணியினுடைய விலை 15 ரூபாய். 25/3 மீட்டர் துணியினுடைய விலை எக்ஸ் என வைத்துக்கொள்வோம். இப்பொழுது துணியின் அளவை எக்ஸ் எனவும் விலையை ஒய் எனவும் கொள்வோம். ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய். இப்போ துணியினுடைய அளவு 1/2 மீட்டர், விலை 15 ரூபாய். அதே போல் துணியினுடைய அளவு 25/3 மீட்டர், அதனுடைய விலை நமக்கு தெரியாது. ஆகவே கேபிட்டல் எக்ஸ் என்று வைத்துக்கொள்வோம். இதே மாதிரியான மாறிகளைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று அவசியமில்லை. உங்களுக்கு பிடித்தமான ஏ, பி போன்ற மாறிகளையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்பொழுது பாருங்கள், துணியினுடைய அளவு அதிகமாகும் போது அவற்றின் விலையும் அதிகமாகும். ஆகவே இவை நேர் விகிதத்தில் அமைந்துள்ளன. துணியினுடைய அளவு அதிகமாக இருக்கிறது. அரை மீட்டராக இருந்தது 25/3 மீட்டர், அதாவது 8 மீட்டராக இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக விலையும் என்னவாகும்? துணியினுடைய நீளம் அதிகமாக விலையும் அதிகமாகும். ஆகவே இவை நேர் விகிதத்தில் அமைந்துள்ளன என்று கருத்தில் கொள்ள வேண்டும். குழந்தைகளே, நேர் விகிதமாக இருந்தால் அதற்கான விதிமுறை உங்களுக்கு தெரியும். எப்படி இருக்கும்? x/y சமம் மாறிலி. அதாவது அந்த இரண்டு ராசிகளினுடைய விகிதம் மாறிலியாக இருக்கும். இதுவே எதிர்விகிதமாக இருந்தால் x பெருக்கல் y சமம் மாறிலி என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது இந்த இரண்டு ராசிகளையும் நாம் விகிதமாக எழுதிக்கொள்வோம். x1/y1 சமம் x2/y2. இங்கு x1 என்பது எவ்வளவு? அரை. y1 எவ்வளவு? 15 சமம் x2 எவ்வளவு? 8 மீட்டர், அதாவது 25/3. y2 எவ்வளவு? தெரியாது. அதைத்தான் நாம் x என்று வைத்துள்ளோம். இப்பொழுது எப்பொழுதுமே நாம் மதிப்பு கண்டறிய வேண்டிய மாறியை ஏதேனும் ஒரு புறமாகவும் மற்ற மதிப்புகள் அனைத்தையும் ஒரு புறமாகவும் கொண்டு செல்வது வழக்கம். ஆகவே இங்கு வகுத்தலாக இருக்கக்கூடிய அந்த எக்ஸினை இடதுபுறமாக நம்ம மேலே கொண்டு வந்து விடலாம். வகுத்தலாக உள்ளது பெருக்கலாக மாறிவிடும். அதே போல் அந்த மேலே இருக்கக்கூடிய அறையை கீழே கொண்டு வந்து விடலாம். 15ஐயும் பெருக்கலாக கொண்டு செல்லலாம். ஏனெனில் இது இங்கு வகுத்தலாக இருக்கிறது. இப்பொழுது எக்ஸ் சமம் 25/3/1/2. 25/3/1/2 பெருக்கல் 15. குழந்தைகளே, இந்த 25/3/1/2 என்பதை இவை இரண்டு வகுத்தலாக உள்ளது. வகுத்தலாக இருக்கும் பொழுது பின்னங்களை நாம் என்ன செய்வோம் என்றால், இரண்டாவதாக இருக்க பின்னத்தை தலைகீழாக மாற்றி அவற்றை பெருக்கிக் கொள்வோம். அதாவது இரண்டாவதாக இருக்கக்கூடிய பின்னத்தினுடைய பெருக்கல் நேர்மாறை நம்ம போடுவோம். கவனியுங்கள், அதைத்தான் இங்கு செய்திருக்கிறோம். எக்ஸ் சமம் 25/3 பெருக்கல் 2/1. 1/2 என்று இருந்ததை 2/1 என்று மாற்றிக்கொள்ளலாம். ஏனெனில் அங்கு முன்னாடி வகுத்தலில் இருந்தது. இப்போது நாம் அதை பெருக்கலாக மாற்றும் பொழுது பெருக்கல் நேர்மாறினை பயன்படுத்தி கொள்ளலாம். பெருக்கல் 15.
இப்பொழுது நமக்கு சுருக்குவதற்கு சற்று எளிமையாக இருக்கும். இந்த இடத்தில் நீங்கள் நன்றாக கவனித்தீர்களால் மட்டுமே புரியும். பாருங்கள், இப்பொழுது 3ம் 15ம் ஒரே வாய்ப்பாட்டில் அடங்கக்கூடியவை. 3ல் ஒரு 3ம் 15ல் 5 3களும் உள்ளன. இனிமேல் சுருக்க முடியாது. இப்பொழுது நமக்கு மீதி இருக்கக்கூடிய எண்களை மட்டும் எழுதி கொள்வோம். 25 பெருக்கல் 2 பெருக்கல் 5 பை 1. பை 1 என்பது 1ஆல் வகுக்க வேண்டும் என்று அர்த்தம். 1ஆல் வகுத்தோமானால் அதே எண் தான் கிடைக்கும். ஆகவே அதை நாம் விட்டுவிடலாம். இப்பொழுது மேலே உள்ள எண்களை மட்டும் பெருக்குவோம். 25 பெருக்கல் 2ஐயும் 5ஐயும் முதலில் பெருக்கி இருக்கிறேன். 2 5 10. இப்பொழுது 25ஐ 10ஆல் பெருக்கிக் கொள்வோம். 25ஐ 10உடன் பெருக்குவது ரொம்ப எளிது. ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்து கொண்டோமானால் போதுமானது. ஆகவே 250 என்று கிடைத்திருக்கிறது. தீர்வு. ஆகவே 8 மீட்டர் துணியினுடைய விலை 250 ரூபாய். புரிந்ததா குழந்தைகளே? நன்றி.